அன்பு நண்பர்களே வணக்கம். நான் பாலாஜி சிதம்பரம், சக்ரா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, தமிழகம் முழுவதும் பெஸ்ட் கண்ட்ரோல் சேவைக்கான முழுமையான நிறுவனம். நண்பர்களே, நீங்க புது வீடு கட்ட போறீங்களா? இல்ல உங்களோட நண்பர்கள் யாராவது புதுசா வீடு கட்ட போறாங்களா? இல்ல உங்க நண்பர்களோட வீடுகள்ல நீங்க போயிருக்கும் பொழுது அங்க ஏதாவது கரையான் பாதிப்பு இருக்கிறத பாக்குறீங்களா? இமீடியட்டா சக்ரா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் கூப்பிடுங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஏன் இந்த டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ன்றதை பத்தி விலாவரியா உங்களுக்கு சொல்ல போறேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு புது வீடு கட்டும் பொழுது 3 லேயரா இந்த ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேயரை பொறுத்த வரைக்கும் நம்ம காலமுக்கு குழி எடுத்துட்டு அதுல என்ன பண்ணுவாங்கன்னா மேட்டு கட்டி அந்த கம்பியை வைப்பாங்க. வச்சு அதுக்கு மேலதான் காங்கிரீட் போட்டு பில்லர் எழுப்புவாங்க. இல்லைன்னா பைல் ஃபவுண்டேஷன் போடுவாங்க இல்லையா? இவங்க அந்த ஜேசிபி மூலமாவோ இல்ல மேனுவலாவோ குழி எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸே இந்த ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். என்ன காரணம்னா, இந்த மண்ணில் உள்ள கரையான்கள் என்ன பண்ணும்னா இந்த பில்லர் வழியா வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த பில்லரை டச் பண்ணாத அளவுக்கு அந்த 4 சுவரை சுத்தியுமே நம்ம என்ன பண்ணோம்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா காலத்துக்கு உங்களுக்கு இந்த பில்லர் வழியா இருந்து கரையான் மேல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த லெவல் 1 தடுத்துரும். இந்த லெவல் 2 எப்ப பண்ணோம்னா, அதாவது அஸ்திவாரம்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. இந்த அஸ்திவாரத்துல வெளியில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராவல் மண்ணை கொண்டு கொட்டி அதுல கடப்பாறையை போட்டு நம்ம தண்ணியை ஊத்தி ஃபுல்லா கியூரிங் பண்ணி நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா? அதுல இந்த கரையானோட முட்டை இருக்குங்க. இந்த கரையான்களோட முட்டை என்ன பண்ணும்னா உங்களுக்கு அந்த நம்ம தண்ணி ஊத்தி கடப்பாறை போட்டு நல்லா கியூரிங் பண்ணும்போது உயிர் பிடிச்சிடுங்க. இது 4 வருஷமோ 5 வருஷமோ கழிச்சு ஃப்ளோர்ல போட்டிருக்க டைல் லெவல்ல பிளச் பண்ணிட்டு மேல நமக்கு தொந்தரவு கொடுக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இந்த மண்ணில் உள்ள முட்டைகளை பூரா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ஃபுல்லா பாய்சனிங் பண்ணி நம்ம அந்த முட்டைகளை காலி பண்றதுதான் இந்த செகண்ட் லேயர்ல பண்ண வேண்டிய ப்ராசஸ். நண்பர்களே, 3வது லேயர் ஸ்டேஜ் 3. இது எப்ப பண்ணணும்னா நம்ம வீடை கட்டி முடிச்சிட்டோம், பூச்செல்லாம் முடிச்சிட்டோம், பிளாஸ்டரிங் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வாலோட அடிப்பகுதியில ஸ்கட்டிங் டைல்னு சொல்லுவாங்க. அந்த டைல் குத்து டைலுக்கு மேல ஒரு அடிக்கு கேப்ல ட்ரில் பண்ணி கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்றது மூலமா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வால் ஃபுல்லாவே கரையான்களோட இந்த போக்குவரத்தை நம்ம தடுக்க முடியும். நீங்க கேட்கலாம், சார் நம்ம தான் ஃப்ளோர் லெவல்லயே நம்ம 2 லேயர் பண்ணி அரஸ்ட் பண்ணிட்டோமே, அப்புறம் கரையான் எங்க இருந்து சார் வரும்னு கேட்கலாம். அதாவது நம்ம ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ கழிச்சு வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்னா மரக்கட்டைகளை வச்சு சாரம் கட்டுவோம் இல்லையா? அந்த சாரத்து வழியா ஒருவேளை கரையான்கள் வீட்டுக்குள்ள வரலாம். அதால எங்கேயும் டிராவல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நிலை இருக்குன்னா நிலையை சுத்தி ட்ரில் பண்ணி கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். ஒரு ஜன்னல் இருக்கலாம், ஜன்னலை சுத்தி இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். ஒரு வால் இருக்கலாம், அந்த வால்ல ஒரு கேப்ல கம்ப்ளீட்டாவே ஒரு லேயர்ல கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒருவேளை தவறுதலா கரையான் வீட்டுக்குள்ள வந்தா கூட அது ஒரு செவுத்தை டச் பண்ணும்போது அது அந்த பாய்சனிங் அட்டாக் ஆகி அது ஆட்டோமேட்டிக்கா இறந்து போயிடும். இல்ல சார் கட்டி முடிச்சிட்டோம், நீங்க சொல்ற மாதிரி 3 லெவல் பண்ணல சார், பண்ணிட்டோமா பண்ணலையான்னு தெரிஞ்சா யோசிக்காதீங்க. இது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்க ஒரு ரெனோவேட் பண்ண போறீங்க, ஒரு பெயிண்ட் அடிக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிடுங்க. நம்ம அட்லீஸ்ட் 3rd ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதையாவது பண்ணி நம்ம பிரச்சனை வராம பாத்துக்கலாம். சோ நம்ம ஆசையா கட்டின வீட்டுல பண்ணிருக்க இன்டீரியர் 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி இந்த இன்டீரியர் பண்ணக்கூடிய காலத்துல இந்த இன்டீரியர் செட்டப் எல்லாம் கரையான்கள் காலி பண்றது, ஒரு வீட்டுல ஒரு பேப்பர் வைக்க முடியாது, ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வைக்க முடியாது. இந்த மாதிரி நீங்க ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது லேயர் 1 லேயர் 2 லேயர் 3 3 லெவல்ல நீங்க அந்த கரையான் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா உங்க வீடு ஆயுசுக்கும் கரையான் பாதிப்புகளுக்கு உள்ளாகவே உள்ளாகாது.